இன்னைக்கு என் பொண்ணோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த டொர்ட்டிலாஸ் தாங்க எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம சப்பாத்தி பண்ணுற டைம் இல்லை அப்படிங்கும்போது இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வீட் ஃப்ளாரில் பண்ணது தான். இது மேலே கொஞ்சமாக சீஸ் வச்சு அவனில் 10 செகண்ட் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடும். நீங்கள் தோசைக்கல்லில் கூட லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம் 1 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஆம்லெட் பெப்பர் உப்பெல்லாம் போட்டு பண்ணி அது மேலே வச்சுட்டு கொஞ்சமாக மைனஸ் அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் சேர்த்திக்கோங்க. உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா லெட்டூஸ் சேர்த்திக்கோங்க. இல்லைன்னா அப்படியே ரோல் மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. என் பொண்ணு காலைல வந்து எக்கெல்லாம் கொடுத்தேன்னா சாப்பிடவே மாட்டேன். இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணி கொடுத்தாதாங்க சாப்பிடுவா. லஞ்சுக்கு வந்து நான் ஒயிட் க்ரீமி சாஸ் பாஸ்தா தான் பண்ணுறேன். இது நம்ம சேனலில் அந்த ரெசிபி இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்தாமே பார்த்திங்கன்னா வீட் ஃப்ளாரில் பண்ணது தான். நான் ஸ்ட்ராபெரி எப்போவுமே கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு உப்பு போட்டு 10 நிமிஷம் வச்சுடுவேன். அதில் இருக்க முள் அழுக்கெல்லாமே வந்துடும். இந்த ஆரஞ்சு பாருங்கள், இது காஸ்கோவில் வாங்கினது தான். மினி ஆரஞ்சு ரொம்பவுமே க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறக்கே. பெரிய ஆரஞ்சு கொடுத்தா என் பொண்ணு சாப்பிட்றது இல்லைங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணிட்டேங்க. நாளைக்கு நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.